மகளே ஒரு 5 வருஷமா அந்த 7 சீட்டர் கார்ஸ்க்கான வளர்ச்சி இந்தியன் மார்க்கெட்ல பயங்கரமா இருக்கு. நான் நிறைய பிராண்ட்ஸ் நிறைய கார்ஸை கொண்டு வந்துட்டாங்க. அப்டேட் பண்ணி பார்த்துட்டே இருக்கும் புது புது கார்ஸ். அடுப்பாக இப்போ ரீசெண்டாக இந்தியாவுக்குள்ள வந்து ஒரு புது பிராண்ட் அவங்களும் ஒரு 7 சீட்டர் கார் எடுத்துட்டு வந்திருக்காங்க. அந்த காரை உங்ககிட்ட காமிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லி தான் அந்த காரை இன்னைக்கு எடுத்துட்டு வந்திருக்கோம். என்ன கார்னு பார்த்தீங்க அப்படின்னா வின்ஃபாஸ்டோட VF MPV 7 நம்ம கூட இருக்கு. ஒரு எலக்ட்ரிக் 7 சீட்டர் கார், சொல்ல போனா ஒரு ஸ்பேஷியஸான ஒரு கார், கம்ஃபர்டபுளான ஒரு கார். அதெல்லாம் உண்மையா இருக்கா அப்படின்னு நீங்க கேட்கலாம். எஸ், இருக்கா இல்லையான்றதை இந்த வீடியோல பார்ப்போம். வின்ஃபாஸ்ட் VF MPV 7 நீங்க டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்க்கணும்னா மதுரையில வின்ஃபாஸ்ட் ஷோரூம் பெருசா ஓபன் பண்ணிருக்காங்க சர்வீஸோட. சோ இந்த கார் டெஸ்ட் ட்ரைவ் அவைலபிளா இருக்கு. ஹோம் டெஸ்ட் ட்ரைவ்ஸும் கொடுக்குறாங்க. சோ இந்த காரை பத்தி என்கொயரி இல்ல வேற வின்ஃபாஸ்ட் கார்ஸை பத்தி என்கொயரி டெஸ்ட் ட்ரைவ்னாலும் நீங்க அவங்களை கான்டாக்ட் பண்ணலாம். அவரோட கான்டாக்ட் ஸ்கிரீன்லயே வரும், டிஸ்கிரிப்ஷன்லயே இருக்கு. செக் பண்ணி பாருங்க. லோட்டஸ் வின்ஃபாஸ்ட் மதுரை. மகளே, வின்ஃபாஸ்ட் பிராண்டை பத்தி பேசணும்னா நம்ம தூத்துக்குடி தமிழ்நாட்டில் வந்து இந்த காரை அசம்பிளி பண்றாங்க. மேனுஃபேக்சரிங் கிடையாது, அசம்பிள் பண்ணி சேல் பண்றாங்க. வியட்நாம் கண்ட்ரியை சேர்ந்த ஒரு பிராண்ட் வின்ஃபாஸ்ட். ஸோ ரொம்ப ஃபேமஸான ஒரு பிராண்ட் அந்த கண்ட்ரியில். இப்போ இந்தியாவுக்குள்ள புதுசாக என்ட்ரி கொடுத்துருக்காங்க. இந்த VF MPV 7 எப்படி இருக்குன்னு பார்ப்போம். டிசைன் பார்த்தோம் அப்படின்னா டிபிக்கல் வின்ஃபாஸ்டோட கார்ஸ் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்கு. இங்கே வின்ஃபாஸ்டோட லோகோ லோகோ நீங்கள் பார்க்கலாம். அதை வந்து கனெக்ட் பண்ணுற மாதிரி டியோரல் கொடுத்துருக்காங்க. கனெக்டிங் டியோரல் அதை வந்து இங்கே ஸ்ப்ளிட் பண்ணியிருக்காங்க. ஸ்ப்ளிட் பண்ணி இதுவும் தனி டியோரல். இதில் வந்து உங்களுக்கு இண்டிகேட்டர் மட்டும் க்ளோ ஆகும். இண்டிகேட்டர் கம் LED டியோரல் க்ளோ ஆகும். அதே மாதிரி LED ப்ரொஜெக்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. இங்கே ஃபாக் லேம்ப்லாம் தனியாக எதுவும் கொடுக்கல. ஸோ இதில் உங்களுக்கு ஆட்டோ ஹெட் லேம்ப், ஃபாலோ மீ ஃபங்க்ஷன் எல்லாமே வந்துடும். அண்ட் ஃப்ரண்ட்ல பார்க்கிங் சென்சார்ஸ் எதுவுமே இல்லை. ஃப்ரண்ட்ல கேமராவும் இல்லை. இந்த காரில் 360 கேமரா கிடையாது, ஏடாஸ் கிடையாது. ஆனால் அதே மாதிரி பார்க்கிங் சென்சார்ஸ் ஃப்ரண்ட்டில் கொடுக்கல. ஆனால் அதே மாதிரி பம்பர் இதுதான். இதுக்கு மேலே ஒரு பேனல் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்காங்க. அதுக்கு மேலே தான் பானட் ஹூட் இருக்குது. ஹூட்லேயும் பெருசாக நீங்கள் கேரக்டரில் என்ன நோட் பண்ண முடியல. சைடில் மட்டும் ரன் ஆகுது. ஒரு மாதிரி ரொம்ப தேவைப்படுற விஷயங்கள் என்னவோ அது மட்டும் இருக்குது. அதில் இந்த சென்சாரை மட்டும் ஆட் பண்ணியிருக்கலாமோ அப்படின்றது என்னோட கருத்து. எலக்ட்ரிக்ன்றது பார்க்கும் போதே தெரியுது. பிகாஸ் எந்த இடத்துல ஓப்பனிங் இல்லை. இந்த ஏடம் மட்டும் நல்லா ஒய்டாக இருக்குது. அந்த பேட்டரி அண்ட் மோட்டாருக்கான ஏர் சர்க்குலேஷன் வந்து இருக்கணும். ஆனால் அதே மாதிரி உள்ள இருக்க ஹீட்டான ஏரை வெளியே தள்ளுறதுக்காண்டி நல்ல ஒய்டான ஏடம் கொடுத்துருக்காங்க. பட் இதில் யூஸ் பண்ணிக்கிற ஹார்ட் பிளாஸ்டிக் கொஞ்சம் ஹார்டாக தெரியுது. பட் VF 6-7 போனோம்னா கொஞ்சம் ப்ரீமியமாக தெரியும். MPV 7 லென்த் 4740 mm, விட் 1872 mm, ஹைட் 1734 mm, வீல் பேஸ் 2840 mm. இந்த காரோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் 180 185 mm கிளைம் பண்றாங்க. சைட் வியூ பார்த்தோம்னா டிபிக்கலா ஒரு MPVயோட ஸ்டாண்ட்ஸ் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்கு. MPVல எப்பவுமே விண்டோ வேற மாதிரி இருக்கும். அதாவது சைஸ் வந்து கொஞ்சம் பெருசா இருக்கும். நீங்க பார்க்கலாம், டிரைவருக்கு நல்ல அகலமான விண்டோ, பேசஞ்சருக்கு சொல்ல வேண்டியது இல்லை. குவார்டர் கிளாஸ், இங்கே ஒரு குவார்டர் கிளாஸ். செகண்ட் ரோ பேசஞ்சர்ஸ்க்கான டோர்ல 2 ஸ்பிளிட் அப் இருக்கு. ஆனால் அதே மாதிரி டோர் பயங்கர லென்த்தான டோர். நீங்க பார்க்கலாம், ரொம்ப பெரிய டோர். 2 டோருமே பேசஞ்சர் டோர் தான் பெருசா இருக்கும் ஒரு சில கார்ஸ்ல. பட் இங்கே டிரைவர் டோரே நல்ல பெருசு. குவாலிட்டி இஸ் ஆல்சோ குட். நல்ல குவாலிட்டி. டிரைவருக்கும் கோ டிரைவருக்கும் ரெக்வஸ்ட் சென்சார்ஸ் கிடைக்குது. ஆட்டோ ஃபோல்டபுள் மிரர்ஸ். கீழே பியானோ பிளாக் இருக்கு. இந்த பியானோ பிளாக்கை நிறைய இடத்துல யூஸ் பண்ணியிருக்கலாம். லைக் இந்த டயர் ஃபெண்டர்ஸ்ல அங்கெல்லாம் யூஸ் பண்ணியிருந்தா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். பட் அது இங்கே யூஸ் பண்ணல. மேலே வருது இண்டிகேட்டர்ஸ். ஆனால் அதே மாதிரி எலக்ட்ரிக்கல் அட்ஜஸ்டபிள் ஆட்டோ ஃபோல்டபுள் ஆப்ஷன். கேமரா கிடையாது, ப்ரொவிஷன் மட்டும் கொடுத்துருக்காங்க. மேபி எனக்கு தெரிஞ்சு ஃபியூச்சரில் கொண்டு வருவாங்கன்னு நினைக்கிறேன். பட் ஃபியூச்சரில் வந்தாலும் நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா உங்களால் அப்கிரேட் பண்ண முடியுமான்றது டவுட் தான். ஆனால் அதே மாதிரி அலாய் வீல் பாருங்களேன், ஒயிட்டுக்கு பிளாக் நல்லா மேட்ச் ஆகுது. 4 வீல் டிஸ்க் பிரேக்ஸ் உங்களுக்கு ஸ்டாண்டர்டாக கிடைக்குது. ஃபைன். 19 inches அலாய் வீல் கிடைக்குது. 19 inchesனால நான் ஒரு விஷயத்த பெட்டராக ஃபீல் பண்ணேன். ஸோ பவர் வந்து 200க்கு மேலே இருக்கனால ரோட்ல வந்து 100, 110, 130, 150லாம் அசால்ட்டாக போகுது. அந்த டிரைவ் அண்ட் ஹேண்ட்லிங் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்குற மாதிரி டயர் செக்ஷன் கொடுத்துருக்காங்க. பெரிய சைஸாக தெரியலாம். ஏன்னா MPVஸில் பெருசாக யாரும் 19 inchesலாம் போக மாட்டாங்க. பட் இங்கே 19 inches போயிருக்காங்க. அவங்க வந்து அந்த டைனமிக்ஸை டியூன் பண்ணிருக்காங்க. அதாவது டிரைவர் ஃபோக்கஸ்டாகவும் கொஞ்சம் இருக்குது அப்படின்ற மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா நான் ஓட்டி பார்த்துட்டேன். அதை நீங்கள் நெக்ஸ்ட் பார்ப்பீங்க. ஸோ அதில் 235, 50, 19 inches வீல்ஸ் கொடுத்துருக்காங்க. கூல். அண்ட் சைடில் நோட்டீஸ் பண்ண வேண்டிய விஷயம் இந்த கேரக்டர் லைன். ஸோ இங்கே பாருங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த கேரக்டர் லைன். திடீர்னு பார்க்கும்போது ஒரு மாதிரி பல்ஜா நல்லா இருந்துச்சு. இங்கே உங்களுக்கு குரோம் கார்னிஷும் ஆட் பண்ணியிருக்காங்க. இது ஸ்பெஷலாக சொல்லி ஆகணும். பெயிண்ட் குவாலிட்டி நல்லா இருக்கு. அதே மாதிரி இந்த கார் நிறைய கலர் ஆப்ஷன்ஸ்லேயும் அவைலபிளாக இருக்கு. என்னென்ன கலர்ஸ் அப்படின்றத நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்கலாம். அதில் உங்களுக்கு எந்த கலர் பிடிச்சிருக்குன்னு கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். VF MPV 7 ரியர் டிசைன் பார்த்தோன்னா ஒரு ஃப்ளாட்டான ரியர் விண்ட் ஸ்க்ரீனு. ஸோ டிஃபாகர் வந்துருது, வைப்பர் ஓகே, ரூஃப் மவுண்டட் ஸ்டாப் லேம்பு, நாடுலஸ். இங்கே பியானோ பிளாக் கொடுத்துருக்காங்க. ஒரு சில இடத்துல பியானோ பிளாக் கொடுத்துருக்காங்க. லோவர் பம்பரு, ஆர்ச்சஸ், வீல் ஆர்ச்சஸ் எல்லாத்தையும் கொண்டு போயிருந்தாங்க, நல்லா இருந்திருக்கும். கனெக்டிங் டெயில் லேம்ப் கிடைக்குது. வின்ஃபாஸ்டோட பேட்ஜ். இங்கே வின்ஃபாஸ்டோட பேட்ஜ் வேற மாதிரி இருக்கணும். ரொம்ப போல்ட் ஆக்கியிருக்காங்க. 3D தான். இங்கே VF MPV 7 பேட்ச் பண்ணியிருக்காங்க. இங்கே ஒரு கார்னிஷ் டிசைன் யூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த டைமண்ட் பேட்டர்னில் பார்க்க நல்லா இருக்கு. ஆல் LED தான். இண்டிகேட்டர் LED, ரிவர்ஸ் லைட்டு. ஓகே, பின்னாடி 4 பார்க்கிங் சென்சார்ஸ் கிடைக்குது.
ஸோ ஸ்பேஸ் பார்க்கணும்ல, எம்பிவியில் ஸ்பேஸ் இல்லைன்னா எப்படி? இது வந்து நார்மல் டெயில் கேட் தான், பவர் டெயில் கேட் கிடையாது. இதில் 126 லிட்டர் பூட் ஸ்பேஸ். ஏன்னா நாங்கள் 2 பேக் வச்சுருக்கோம். 126 லிட்டர் பூட் ஸ்பேஸ்னும் போது ஒரு டீசெண்டான ஸ்பேஸ். இங்கே வந்து நீங்கள் நார்மல் ஷோல்டர் பேக் ஒரு 3 பேக் வைக்கலாம், இல்லை ஒரு சின்ன ட்ராலி வைக்கினா 2 ட்ராலி இப்படி நிமித்தி செட் பண்ணிக்கலாம். அதுக்கு மேலே வேணும்னா இதை நீங்கள் ஃபோல்ட் பண்ணிங்கன்னா 600 லிட்டருக்கு மேலே தேர்ட் ரோ ஃபோல்ட் பண்ணால் கிடைக்கும். அதுவே செகண்ட் ரோ ஃபோல்ட் பண்ணிங்கன்னா 1000 லிட்டருக்கு மேலே கிடைக்கும். அது பார்க்கும்போது ஒரு ஸ்பேஷியஸான கேபின். இந்த இடத்துல பார்க்குற ஸ்பேஸ் வந்து ஒரு டீசெண்டான ஸ்பேஸ். இத்தனைக்கும் இந்த சீட் வந்து பின்னாடி நல்லா ரெக்லைன் ஆகி தான் இருக்குது. நீங்கள் பார்க்கலாம், இதுக்கு மேலே ரெக்லைன் ஆகாது. இந்த லெவலில் இந்த ஸ்பேஸ் கிடைக்கிறதா நல்ல ஸ்பேஸாக பார்க்கப்படுது. அதே மாதிரி கேபின் லைட்ஸும் இருக்குது உங்களுக்கு. நைட் டைமில் பொருள் எடுக்கும்போது பார்த்துக்கலாம். ஒரு சாக்கெட்டும் கிடைக்குது. ஸோ அதனால் இது ஒரு ஸ்பேஷியஸான கார் தான். இதை வச்சு எப்படி ஸ்பேஷியஸ்ன்னு சொல்லுவீங்க நீங்கள் கேட்கலாம். ஆல்ரெடி உள்ள நான் பார்த்துட்டு வந்து அந்த சென்டென்ஸை சொல்கிறேன், என்னன்னா சொல்ல மாட்டேன். வாங்க பார்ப்போம். மகளே, வின்ஃபாஸ்ட் MPV 7ஓட செகண்ட் ரோ கம்ஃபர்ட் எப்படின்னு பார்ப்போம். இந்த டோர் வெயிட் இல்லை பெருசாக. டிரைவர் டோர் எப்பவுமே வெயிட்டாக தான் இருக்கும். இது கொஞ்சம் லைட்டாக இருக்கும், எல்லா பேசஞ்சரும் ஆக்சஸ் பண்ணுறதுக்காண்டி. ஓகே, இந்த இடத்துல ஒரு நல்ல ஸ்பேஸ் கிடைக்குது. நான் நின்னேன் அப்படின்னா என்னோட ஃபேஸ் ஓரளவுக்கு ஃபுல்லாக உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஏன்னா நல்ல ஹைட்டான கார், ஏன்னா MPV இல்லையா, ஸோ அதனால அது உங்களுக்கு பெரிய இஷ்யூவாக இருக்காது. காலை உள்ள தூக்கி வைக்கிறதுக்கு கிரவுண்ட் கிளியரன்ஸ் கொஞ்சம் அதிகமாக தெரியுது. நீங்கள் ஒரு ஃபுட் ஸ்டெப் போட்டுக்கோங்க, வயசானவங்க இருக்காங்க அப்படின்னா. பட் ஃப்ளோர் வந்து ஃப்ளாட்டாக இருக்கனால பெரிய டீல் இல்லை. ஸோ காலை உள்ள தூக்கி வைக்கிற வரைக்கும் தான் கொஞ்சம் டஃப்பாக தெரியுது. இந்த இடத்துல ஒன்றா கம்ஃபர்டபுளாக இருக்குது. இங்கிரஸ் பார்ப்போம், பெரிய டீலே கிடையாது. எக்ரஸும் பெரிய டீலே கிடையாது. தேவைப்பட்டால் மட்டும் ஃபுட் ஸ்டெப் மாட்டிக்கோங்க. எக்ரஸ் பெரிய டீலே கிடையாது. எல்லாருக்குமே கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஓகே, நல்ல ஸ்பேஷியஸாக ஃபீல் ஆகுது எனக்கு. சீட்டு வேற மாதிரி இருக்கு. ஏன்னா அதோட ப்ரிஃபரேஷன் லெதரேட் தான். லெதரேட்டில் வந்து இவ்வளோ சாஃப்ட்னஸை வந்து கேரி பண்ணியிருக்காங்க வின்ஃபாஸ்ட். இது ஒரு நல்ல விஷயம் பார்க்கப்படுது. ஆனால் அதே மாதிரி இந்த சீட் வந்து நான் உட்காரது அந்த மாதிரி செட் பண்ணிட்டு வந்திருக்கேன். கொஞ்சம் நல்லா பின்னாடி தான் இருக்குது. சீட் பாக்கெட் நீங்கள் பாருங்கள், இங்கே இருக்குது. ஓகே, இப்போ லெக் ரூம் பார்ப்போம். லெக் ரூம் காலை நீங்கள் நல்லா உள்ள நீட்டிக்க முடியும், அப்படியும் நல்ல ஸ்பேஸ் கிடைக்குது. ஓகே, நல்ல லெக் ரூம். ஆனால் அதே மாதிரி இந்த சீட் வந்து நல்லா ரெக்லைன் ஆகுது. இது ஒரு மாதிரி நல்லா இருக்குது. இப்போ வந்து நல்லா ரெக்லைன் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதை வந்து மேலே நீங்கள் நிறுத்திக்கலாம். இதில் இன்னொரு விஷயம் என்னன்னா, எப்பயுமே 40 இங்கே வரும், 60 இங்கே வரும். இப்போ இங்கே வந்து வின்ஃபாஸ்ட் இங்கிட்டு 60 இங்கிட்டு 40 கொடுத்துரும். எதுக்கு அப்படின்னா, மேக்ஸிமம் நம்ம காரை பார்க் பண்ணிட்டு ஒரு சில இடத்துல நம்ம பார்க் பண்ணுறோம்னா இது மெயின் ரோடாக இருக்கும், இங்கிட்டு இறங்க முடியாது. உள்ளேருந்து சீட்டை ஓப்பன் பண்ணி ரொம்ப நேரம் கதவை திறந்து வச்சு. ஸோ அதுக்காண்டி அப்படியே 40 இங்கிட்டு திருப்பிட்டு 60 இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ 60 நல்ல ஸ்பேஸ் கிடைக்கும், ஈஸியாக இறங்கிட முடியும்னு சொல்லி இப்படி மாற்றிருக்காங்களோன்னு தோணுது எனக்கு. அதை சொல்கிறேன் உங்களுக்கு. ஓகே, நல்ல ரெக்லைன் ஆகுதுங்க, கம்ஃபர்டபுளாக இருக்குது. இன்னொரு விஷயத்த பார்க்கணும்ல, தை சப்போர்ட் பார்த்தோம்னா டீசெண்டாக இருக்குது. தை சப்போர்ட்டே இல்லைன்னு சொல்ல முடியாது, தை சப்போர்ட் பயங்கரமாக இருக்குன்னு சொல்ல முடியாது. பட் ஸ்டில் இந்த இடத்துல ஓரளவுக்கு தைக்கு சப்போர்ட் கிடைக்குது. நீட்டினோம்னா வேற மாதிரி இருக்குது கம்ஃபர்ட். ஏன்னா அதோட சாஃப்ட்னஸை சொல்கிறேன். பட் நான் காலை நம்ம தூக்குனாலும் இந்த இடம் வரைக்கும் நமக்கு தை சப்போர்ட் கிடைக்குது. அண்ட் ஹெட்ரூம் பார்க்கணும்ல, நல்ல ஹெட்ரூமுக்கு வந்து பெருசாக உங்களுக்கு டிஃபிகல்ட்டாக இருக்க போகிறதுல நான் நிமிர்ந்து உட்காடுறேன். ஓகே, டீசெண்டான ஹெட்ரூம். ஆனால் இந்த சாஃப்ட்னஸை வந்து என்னால் இன்னும் வார்த்தைகளில் எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படின்னு சொல்கிறேன். ஆனால் அதே மாதிரி சென்டர் ஆம்ரெஸ்ட் இல்லை, கொடுக்கலை. 3 ஹெட்ரெஸ்ட் கிடைக்குது, எல்லாருக்கும் சீட் பெல்ட் கிடைக்குது. 4000 ரூபாய்க்கு தான் கிடைக்குது. ஆனால் அதே மாதிரி ஏசி தேர்ட் ரோ பேசஞ்சர்ஸ் இங்கேருந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இங்கே கன்வீனியன்ஸ்க்கு 2 ஏசி வந்துட்டு ஒரு ஃபாஸ்ட் சார்ஜிங் போர்ட் இருக்கு, 7லையும் ஃபாஸ்ட் சார்ஜிங் இருக்கு. ஃபைன். நான் அகைன் சொன்ன மாதிரி இது ஒரு ஸ்பேஷியஸான கேபின்றது உட்காந்தோன்னே ஃபீல் பண்ண முடியுது. கம்ஃபர்ட் சீட்டில் நல்லா இருக்கு. ஆனால் அதே மாதிரி ஸ்லைடிங்கும் இருக்கு, நீங்கள் ஸ்லைட் பண்ணிக்கலாம். இப்போ பின்னாடி உட்காரணும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா அவங்க வந்து ஸ்லைட் பண்ணி விட்டு உட்காந்து இந்த மாதிரி வச்சா எனக்கு தெரிஞ்சு இந்த ரோலே நல்லா கம்ஃபர்ட் தான் இருக்கும். ஸோ இப்போ வந்து இந்த ரோலே டீசெண்டாக உட்காந்துட்டோமா, இப்போ அவங்களும் கம்ஃபர்டபுளாக உட்காருவாங்க. அதனால ஒரு 7 பேர் 8 பேர் தாராளமாக ட்ராவல் பண்ணுற மாதிரி கேபினை ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த காரோட செகண்ட் ரோல் நான் ஃபீல் பண்ண 2 விஷயம் என்ன அப்படின்னா, கம்ஃபர்ட்டு அண்ட் அதே மாதிரி ஸ்பேஷியஸ்னஸை வந்து என்னோட ஐசைட்டில் நான் பார்க்குறேன். மக்களை MPV 7ஓட தேர்ட் ரோ பார்ப்போம். இங்கே ஒரு இது கொடுத்துருக்காங்க, நாபு, 1 டச் டம்பிள் தான். நல்ல ஸ்பேஸ் கிடைக்குது இந்த இடத்துல. ஓகே, இங்கே டோர் ஹேண்டில் பிடிச்சி இப்படி நம்ம உள்ளே போகலாம், ஈஸியாக இருக்குது. பிகாஸ் இந்த இடத்துல நல்ல ஸ்பேஸ் கிடைக்குது. நான் கூட இந்த இடத்துல ஏன் 60 கொடுத்தாங்கன்னு யோசிச்சேன். பட் இப்போ தான் புரியுது, இந்த இடத்துல நல்ல ஸ்பேஸ் இருக்குது, ஈஸியாக ஏறி உள்ளே வர முடியுது. இங்கிரஸ் அண்ட் எக்ரஸ் அதுதான் மேட்ரு. இப்போ நான் வெளியே வரணும்னா கூட இப்படியே ஈஸியாக இறங்கி வர முடியும். ஸோ அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகே, சீட்டு ஒவ்வொரு தடவையும் பேச வைக்குது. ஓகே, க்ளோஸ் பண்ணிட்டு ஸோ இப்படி நிமித்திடலாம். நிமித்திட்டோன்னா இது வந்து ஆக்சுவலான போஸ்டர் கிடையாது. ஸோ இது வந்து ஆக்சுவலான ஒரு பொசிஷன். டாப் லெவல்லேருந்து பாருங்களேன். இப்போ சீட் பின்னாடி ரெக்லைன் ஆயிருக்கு, அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ்ட்டும் கிடைக்குது, ஏசி செட்டிங் இங்கே வந்துடுது. மேலேருந்து பாருங்களேன், இந்த சீட் ரெக்லைன் ஆயிருக்கு. இந்த சீட்டை பாருங்கள், இந்த இடத்துல நான் காலை வச்சேன்னா எப்படி இருக்குது, தட்டுது. பட் இந்த இடத்துல பாருங்கள், இந்த இடத்துல கால் வச்சேன்னா தட்டலை. ஆனால் அதே மாதிரி கீழே கால் நான் வச்சு உள்ள சீட் கீழே விட்டுற முடியுது. இது நிறைய 7 சீட்டில் பண்ண முடியாது. நான் சீட்டுக்கு கீழே காலை விட்டுட்டேன். ஸோ அதனால் ரொம்ப ரிலாக்ஸ்டாக உட்காந்துருக்கேன் நான்.
2 அடல்ட் கம்ஃபர்டபுளாக போகலாம், 3 கிட் கம்ஃபர்டபுளாக போகலாம். கண்டிப்பாக நீங்கள் பாருங்கள், நான் இந்த இடத்துல உட்காந்துருக்கேன். இதுக்கப்புறம் இங்கே தாராளமாக ஒரு ஆள் உட்காந்துடலாம். ஸோ இப்போ இந்த சீட்டுமே வந்து அதாவது செகண்ட் ரோவில் அவங்க கம்ஃபர்டபுளாக உட்கார மாதிரி செட் பண்ணியிருக்க ஒரு லெவல் தான். இன்னும் முன்னாடி தரலாம் இன்னும் கம்ஃபர்டபுளாக தான் இருக்க போகுது. மேனேஜ் பண்ணி போனால் 8 பேர் தாராளமாக போயிடலாம். ஸோ அப்படி பார்க்கும்போது தேர்ட் ரோவில் நல்ல கம்ஃபர்ட் இருக்குது. டெஸ்ட் டே பண்ணி பாருங்கள். நான் சொல்கிறேன்றதுக்காண்டி நீங்கள் ஒரு முடிவுக்கு வர வேண்டியதில்லை. நான் சொல்கிறது வந்து உங்களுக்கு ஐடியா கொடுக்கும். பட் நீங்கள் லைவாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணால் உங்களுக்கு கிளாரிட்டி கிடைக்கும். அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். இதுதான் எங்களோட ரிவ்யூவோட மோட்டோவே. ஒரு விர்ச்சுவல் எக்ஸ்பீரியன்ஸ் காமிக்கணும்னு பண்ணுறோம். ஆனால் எனக்கு இந்த காரோட தேர்ட் ரோ பிடிச்சிருக்கு. நான் ஆல்ரெடி ஒரு காரை வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன், கியா கேரன்ஸ்ன்னு சொல்லி. அந்த காரில் ஒரு வாவ் ஃபீல் இருந்துச்சு தேர்ட் ரோவில். அந்த வாவ் ஃபீல் அகெயின் இந்த காரில் நான் ஃபீல் பண்ணுறேன். பட் அதை விட இன்னும் கொஞ்சம் கன்வீனியன்ஸ் காரணம் அந்த கார்லாம் உள்ளே விட்டுக்க முடியுது. ஸோ அந்த ஸ்டெப் பண்ணி ஸ்டெப்லேருந்து கீழே காலை கரெக்டாக லெவல் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் வந்து எனக்கு பிடிச்சிருக்கு. ஸோ அதனால் தேர்ட் ரோவில் இந்த காரில் கம்ஃபர்ட் நல்லா இருக்குது அப்படின்றது என்னோட கருத்து. எலக்ட்ரிக்னா பேட்டரி மோட்டார் பற்றிலாம் பார்க்கணும் இல்லையா? இங்கே சார்ஜிங் போர்ட் வந்து காரோட ரைட் சைடில் இருக்குது. நீங்கள் பார்க்கலாம் ஏசி டிசி தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. இந்த காரில் யூஸ் பண்ணியிருக்க பேட்டரி 60.13 kWh பேட்டரி யூஸ் பண்ணியிருக்காங்க. கிளைம் பண்ணியிருக்க ரேஞ்ச் 517 km கிளைம் பண்ணியிருக்காங்க. இந்த காரை 3 விதமாக சார்ஜ் பண்ணலாம். போர்ட்டபிள் சார்ஜர் 3.5 kWh இருக்கு. ஏசி சார்ஜிங் 6.9 kWh கொடுத்துருக்காங்க. டிசி வந்து 10 to 70% 30 minutes சார்ஜ் ஆகுது. ஆனால் இந்த காரோட பவர் வந்து 204 bhp 280 Nm டார்க். இந்த கார் ஒரு ஃப்ரண்ட் வீல் டிரைவ் கார். இந்த காரில் வாரண்டியை பற்றி பேசணும் இல்லையா? இங்கே வின்ஃபாஸ்ட் வந்து பெயிண்ட்ல இருந்து சஸ்பென்ஷன் வரைக்கும் வாரண்டி கொடுக்குறாங்க. இந்த மாதிரி எந்த ஓஎம் கொடுக்குறது கிடையாது. பெயிண்ட்டுக்கு வந்து 5 வருஷம் வாரண்டி, சஸ்பென்ஷனுக்கு 7 வருஷம் வாரண்டி. பின்னாடி மல்டிலிங்க் சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க. சஸ்பென்ஷனோட கம்ஃபர்ட்லாம் வேற மாதிரி இருக்குது. பயங்கர ஸ்மூத்தாக இருக்குது. அந்த டிரைவ் குவாலிட்டி என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்குற மாதிரி நல்லா சாஃப்ட் சைடில் இருக்குன்னு சொல்லலாம். ஸ்டிஃபே இல்லை, இம்பாக்ட்லெஸ்ஸாக இருக்குது. ஸோ அதனால் ரொம்ப கம்ஃபர்டபுளாக பேசஞ்சர் ட்ராவல் பண்ண முடியும். நான் நிறைய பள்ளமேட்லலாம் விட்டு ட்ரை பண்ணி பார்த்தேன். அந்த இம்பாக்ட்லெஸ்ஸை வந்து ஃபீல் பண்ணேன். இம்பாக்ட் ரொம்ப இல்லை, அந்த ஹார்ஷ்னஸ் இல்லை அப்படின்றத ஃபீல் பண்ணேன். ஆனால் அதே மாதிரி பேட்டரி காருக்கு வாரண்டி இருக்கு இல்லையா? இந்த காரோட பேட்டரிக்கு 10 years வாரண்டி கொடுக்குறாங்க, வெஹிக்கிளுக்கு 7 years கொடுக்குறாங்க. ஸோ அதனால் இது ஒரு லாங்கான வாரண்டி பீரியட்னு சொல்லலாம். நிறைய பேர் லைஃப் டைம் வாரண்டி போயிட்டாங்க. பட் ஸ்டில் 10 years வாரண்டி. இவங்க வந்து ஒரு எலக்ட்ரிக் பிராண்டு. ஸோ அவங்க 10 years கொடுக்கும்போது அந்த வாரண்டி ஒரு நல்ல வாரண்டியாக இருக்குன்னு எனக்கு தோணுது. உங்களுக்கு என்ன தோணுதுன்னு கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். மகளே, வின்ஃபாஸ்ட் VF MPV7 எப்படி இருக்குன்னு சொல்லி டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்ப்போம். ஸோ இந்த இடத்துல நல்ல ஸ்பேஸ் கிடைக்குது. ஸோ அதனால் டிரைவர் ஈஸியாக ஏறி உள்ள வர முடியும். டோர் ஹேண்டில் இந்த இடத்துல இல்லை. நம்ம அந்த ஸ்டீரிங்கை பிடிச்சி உள்ளே வரலாம். ஓகே, சீட்டை வந்து நீங்கள் மேனுவலாக தான் அட்ஜஸ்ட் பண்ணணும். ஓகே, சீட் ஹைட் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருக்குது. நான் எனக்கு ஏற்ற மாதிரி செட் பண்ணிக்கிறேன். ஒரு ப்ராப்பர் டெட் பெடல் கிடைக்குது. ஓகே, ஃபுல் ஹைட் வச்சுருக்கேன். சீட்டு கீழே கூட இறக்கிக்கலாம். நல்லா லென்த்தான டோர் நீங்கள் பார்க்கலாம், எவ்வளோ அகலமான டோர்னு பார்க்கலாம். ஆனால் அதே மாதிரி லெதர் ஃபில் பண்ணியிருக்காங்க, சாஃப்டாக இருக்குது. ஓகே, ஸ்டீரிங் ரொம்ப காம்பேக்ட். நீங்கள் பாருங்கள், இவ்வளோ தூரத்துக்கு மேலே ஏற்றிக்கலாம், டில்ட் டவுன் பண்ணிக்கலாம். டில்ட் அண்ட் டெலஸ்கோபிக் ஸ்டீரிங் வீல். ஓகே, எஃபெக்டிவாக இருக்குது. சீட் பெல்ட் மஸ்ட்டு. இந்த காரில் 4 ஏர் பேக் இருக்குது. 6 ஏர் பேக் கொடுத்துருக்கலாம், பட் 4 ஏர் பேக் இருக்குது. அது உங்களுக்கு யூஸ் ஆகணும் அப்படின்னா சீட் பெல்ட் மஸ்ட்டு. டிரைவ் ஸ்டார்ட் பண்ணுவோம். கியர் நான் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது, இங்கே பார்க்கலாம் நீங்கள். ஸோ மெர்சிடிஸ் பென்ஸ் இந்த மாதிரி பெரிய பெரிய கார்ஸில் பார்த்துருப்பேன் ஹேண்ட் கியர் ஷிஃப்ட்னு சொல்லுவாங்க. மேலே போட்டோம்னா ரிவர்ஸு, கீழே போட்டோம்னா டிரைவு, சென்டரில் இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணால் பார்க்கு, அதுவே மிடில் வச்சோம்னா நியூட்ரல். இப்போ நம்ம வந்து டிரைவ் போட்டோம், நீங்கள் இங்கே பார்க்கலாம். இதில் டீன்னு வந்துருச்சு பார்த்தீங்களா? ஸோ நம்ம டிரைவ் ஸ்டார்ட் பண்ணலாம். இங்கே நீங்கள் க்ளோஸ்அப்பில் பாருங்கள். ஸோ 75% சார்ஜ் இருக்குது. 337 kilometers வந்து போகலான்னு போட்டிருக்கு. ஓகே, லெட் ஸ்டார்ட் த டிரைவ். டிரைவுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை சொல்லிடுறேன். நீங்கள் சைட் மிரர் அட்ஜஸ்ட் பண்ணாலும் சரி, ஏசி அட்ஜஸ்ட் பண்ணாலும் சரி, எந்த ஃபிசிக்கல் சுவிச்சஸுமே இல்லை. ஸோ அதனால் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு இந்த டெக்னாலஜிக்கு அடாப்ட் ஆகிறதுக்கு டேக் சம் டைம், பட் உங்களுக்கு பழகிரும். ஓகே, டிரைவ் ஸ்டார்ட் பண்ணலாம். நம்ம வந்து டிரைவ் போட்டோன்னே கார் போல நார்மலாக இருக்குது. ஏன்னா ரீஜென்ரேஷன் வந்து ஹையில் இருக்குனாலன்னு நினைக்கிறேன். லோவில் வச்சுக்குவோம். இப்போயும் டிரைவ் போட்டதுக்கப்புறம் கார் போகல. நம்ம ஆக்சலரேஷன் கொடுத்தா தான் போகுது. ஏன்னா அது ஒரு ஈவி இல்லையா? இன்ஜின் இருக்க கார்னா கூட ஸ்டார்ட் பண்ணோன்னே தெரியும் ஆனில் இருக்குன்னு சொல்லி. அதனால் நம்ம ஆட்டோமேட்டிக்லாம் வந்து கியரை மாற்றினோடனே டிரைவ் போட்டோன்னே போகும் முன்னாடி. பட் இதில் வந்து ஈவினால தெரியாமல் போயிடும், மூவ் ஆகிறதே இது சவுண்டே கேட்கல இல்லையா? அதனால இது ஒரு சேஃப்டி ஃபீச்சராக நான் பார்க்குறேன். லெட்ஸ் கோ. இப்போ வந்து இதில் நீங்கள் பார்க்கலாம், இங்கே பாருங்கள், ஈகோ, நார்மல், ஸ்போர்ட்ஸ்னு 3 மோட் இருக்குது. இப்போ நான் ஈகோவில் வச்சு ட்ரைவ் பண்ணுறேன். ரீஜென்ரேஷன் வந்து மிடில் வச்சுக்கோம். லோவில் வச்சா கூட ஓகே தான், போகலாம். ஸ்டேரிங் காம்பேக்டாக இருக்கனால இவ்வளோ பெரிய கார் ஓட்டுறோன்ற ஃபீல் இல்லவே இல்லை. ரீசெண்டாக இந்த டைலாக்கை நான் வந்து ஹை கிராஸில் சொல்லியிருப்பேன். ஏன்னா ஹை கிராஸ் அவ்வளோ பெரிய காரு, பட் வந்து அசால்ட்டாக ஓட்டுற மாதிரி இருக்கும். ரொம்ப காம்பேக்டான ஸ்டேரிங். அவங்களோட VF6, 7 இருக்க ஸ்டேரிங்கில் அப்படியே கொண்டு வந்திருக்காங்க. இதுதான் ஒரு பெஸ்ட் பார்ட் MPVஸில். அதுவும் இந்த ப்ரீமியம் MPVஸில் இதை நான் பார்க்க முடியுது. சவுண்டே இல்லை, ஸ்மூத்தாக போகுது. பவர் டெலிவரி ரொம்ப ஸ்மூத். டிரைவ் குவாலிட்டியும் வந்து ஸ்மூத் தான். ஒரு பெரிய ஸ்பீட் பிரேக்கர்,
நம்ம இது ஹையில் வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம பிரேக் பண்ண வேண்டியது இல்லை, அதுவே ஆட்டோமேட்டிக்காக ரீஜென்ரேஷன் நடத்திக்கும், அதில் பிரேக்கிங்கும் அப்ளை ஆகிடும் நமக்கு. ஸோ அதனால் பேட்டரியும் சார்ஜ் ஆகும். ஈகோ மோட் இங்கே கிளஸ்டர் இல்லாத நான் மிஸ் பண்ணுறேன். ஸோ இங்கே கிளஸ்டர் இருந்துச்சுன்னா இப்படியே பார்த்து பழகிட்டோம் இல்லையா நம்ம. இப்போ நான் இங்கே பார்க்குறேன் என்ன ஸ்பீடில் போகிறோம், ரைட்டு. இதுவும் வந்து உங்களுக்கு பழகிறதுக்கு டைம் ஆகும், உடனே பழகாது. ஏன்னா புது டெக்னாலஜிக்கில் போகும்போது புதுசாக தான் பழகி ஆகணும். ஏன்னா நம்ம வெறும் அனலாக்லேருந்து டிஜிட்டலுக்கு வரும்போது ஒரு மாதிரி பழகிருப்போம். இப்போ டிஜிட்டல்லேருந்து ஃபுல்லி டிஜிட்டலுக்கு போகிறோம். ஸோ அப்போ இப்படி தான் இருக்கும். இப்போ ஈகோ மோடு ஓரளவுக்கு எஃபெக்டிவாக இருக்குது ஒரு சிட்டிக்குள்ளே ட்ரைவ் பண்ணுறதுக்கு, ஒரு கொஞ்சம் டிராஃபிக் இருக்கிற ரோட்ஸில் ஓட்டுறதுக்கு, எக்கனாமியாக ஓட்டுன்னு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம். கார்னர் பண்ணுறேன். ஓ நைஸ். ஈகோலே நல்ல டார்க், ஹார்ன் நல்லா இருக்கு, லவுடாக இருக்கு. இதுலேயே ஆல்மோஸ்ட் 120 அசால்ட்டாக கிராஸ் பண்ணி போயிட்டு இருக்கு. ஈகோ மோடில் இருக்கவங்க நம்ம பயங்கர பவர்ஃபுல்லாக இருக்குங்க. ஈகோவே இப்படி சீரி பாயுது அப்படின்னா ஸ்போர்ட்ஸ் எப்படி இருக்கும்? வெயிட்டிங் அப்படின்ற மாதிரி. பிரேக்ஸும் எஃபெக்டிவாக இருக்குது, 4 வீல் டிஸ்க் பிரேக்ஸு ஸ்டாண்டர்டாகவே உங்களுக்கு. ஸோ அதனால் வா. ஆனால் நீங்கள் இந்த மாதிரி கட் பண்ணும் போது லைட்டாக நீங்கள் அந்த பாடி ரோலாக லைட்டாக ஃபீல் பண்ணுவீங்க. நான் டிரைவரை நான் ஃபீல் பண்ண மாட்டேன், பட் பின்னாடி இருக்கவங்கெல்லாம் ஃபீல் பண்ணுவாங்க. சார் நைஸ், வேற மாதிரி இருக்குது. ஒரு ஸ்மூத்தான, ஒரு பட்டர் சாஃப்டான டிரைவு. சஸ்பென்ஷனுமே வந்து ஸ்டிஃப்னு சொல்லவே முடியாது, சாஃப்ட் நேச்சரில் இருக்குது. நார்மல் மோடு வாவ். ட்ராக்ஷன் வந்து அவுட் ஆகுது பிகாஸ் நான் பெடல் டு ஃப்ளோர் பண்ணுறேன். வாவ். ஆனால் இந்த பவருக்கும் நீங்கள் பழகணும், அதுதான் இங்கே விஷயம். இந்த பவரையும் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி பழகிட்டீங்கன்னா இட்ஸ் நாட் அ டீல். உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக கூலாக ஃபன் டு டிரைவாக வந்து யூஸ் பண்ண முடியும். இப்போ எனக்கு இது ஃபன் டு டிரைவாக தான் இருக்குது பிகாஸ் டிரைவருக்கு அடாப்ட் ஆகிற மாதிரி இந்த இடத்துல வந்து இந்த டிரைவரோட ரூம் கால் வைக்கிற இடம் வந்து நல்ல ஃப்ரீயாக இருக்குது. ஆனால் அதே மாதிரி கால் வைக்கிறதுக்கு ஒரு ப்ராப்பர் டெட் பெடல் கிடைக்குது. நான் என்னோட ஹேண்ட் ரெஸ்ட் பண்ணுறதுக்கு சென்ட்ரு ஆம்ரெஸ்ட் இருக்குது. இதில் இது ஸ்லைடிங் ஆப்ஷன் இல்லை, பட் ஸ்டில் இதுவே போதுமானதாக இருக்குது. அண்ட் அதே மாதிரி கன்வீனியன்ஸ் லைக் சீட் ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட்டு, டில் டெலஸ்கோபிக் ஸ்டேரிங் வீல், இதெல்லாம் வந்து டிரைவர் ஃபோக்கஸ்டாக இருக்குது. ஆனால் அதே மாதிரி பேசஞ்சருக்கும் இந்த காரில் கொஞ்சம் கூட குறை கிடையாது, அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. நான் ஆகா ஓகோன்னு சொல்கிறது டிரைவில் சொல்கிறது காரணம் வந்து பவர் டெலிவரி, சஸ்பென்ஷன் கம்ஃபர்ட், ஓவராலாக ஸ்மூத்தாக இருக்குன்னு சொல்ல வரேன். இப்போ வந்து நம்ம ஸ்போர்ட்ஸ் போட்டுருவோம். வேற மாதிரி கொஞ்சம் த்ரில்லாக தான் இருக்குது. இவ்வளோ பெரிய காருங்க, அசால்ட்டாக ஈகோ மோட்லேயே 150 கிட்ட போயிட்டு இருக்குன்னா பார்த்துக்கோங்களேன். அப்போ எப்படி இருக்கும் அவங்களோட டியூனிங்? அதில் வந்து இது பவர் ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குன்னு சொல்ல முடியாது இந்த காரில். பட் என்னன்னா அந்த பவர் எப்படி டெலிவர் ஆகுதுன்றது ஸ்மூத்தாக இருக்குது ஈகோவில். நார்மலில் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அப்படியே வந்து நம்ம இங்கே போனோம் அப்படின்னா ஸ்போர்ட்ஸ் போனோம்னா பயங்கரமாக இருக்குது. இந்த கார் வந்து 7 சீட்டர், டேர்னிங் ரேடியஸ் எப்படி இருக்குன்னு கேட்கலாம். நானே இம்ப்ரெஸ் ஆகிட்டேன். இப்போ இந்த பாருங்கள், இந்த ரோடை பாருங்கள். இந்த ரோட்டில் வந்து நான் அப்படியே யூட்டர்ன் போடுறேன். யூட்டர்ன் ஸ்போர்ட்ஸ் மோடில் இருக்கனால சீரிப்பா இது. கேமராவை பாருங்களேன், ரிவர்ஸ் கேமரா, அடாப்டிவ் கைட்லைன்ஸ் இருக்குது. உங்களுக்கு ஈஸியாக கைட் பண்ணும். ரிவர்ஸ் கேமராவோட கிளாரிட்டி வந்து டீசென்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஓவராலாக எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த காரை ட்ரைவ் பண்ணுறதுக்கு. நான் 7 சீட்டர் தான் ஓட்டுறேன்ற ஒரு ஃபீலே இல்லை. நான் இப்படி உள்ளே பார்த்தானா தான் பின்னாடி 2 ரோ இருக்கா அப்படின்ற மாதிரி இருக்குது. கண்டிப்பாக டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பாருங்கள், நீங்களும் இதை ஃபீல் பண்ணுவீங்க. எனக்கு பர்சனலாக ஈகோ மோடே ரொம்ப சாட்டிஸ்ஃபைங்காக இருக்குது. பிகாஸ் ஈகோ மோட் வந்து மேக்ஸிமம் எந்த கார்லையும் நான் போட்டு ஓட்டிருக்க மாட்டேங்க. பழைய ரிவ்யூஸ்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும், ஈகோ மோட் கொஞ்சம் போரிங்காக இருக்குது, வேறு மோட் ஸ்விட்ச் பண்ணுவோன்னு சொல்லுவேன். பட் இங்கே ஈகோ மோடே எனக்கு வந்து பயங்கர கனெக்டடாக இருக்குது. பரவாயில்ல, இது நமக்கு ரேஞ்சும் கிடைக்குது, அதே மாதிரி பவராகவும் இருக்குது அப்படின்ற ஒரு தாட் இருக்குது. ஸோ அதனால் ஈகோ மோடு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த காரில். ஸ்பெஷலாக ஸ்போர்ட்ஸ் மோடு சொல்ல வேண்டியது இல்லை, வேறு மாதிரி. நம்ம NVH செக் பண்ணுவோம், ஒரு 100ல் க்ரூஸ் பண்ணுவோம், ஒரு நார்மல் மோடில் போட்டு 100ல் க்ரூஸ் பண்ணுவோம். NVH எப்படின்னு பார்ப்போம். வைப்ரேஷன் இல்லை, வைப்ரேஷனை பற்றி இங்கே பேசவே முடியாது பிகாஸ் வைப்ரேஷன் இல்லை. இப்போ ஒரு 100 கிளாக் பண்ணுவோம். ஹண்ட்ரடில் பெருசாக எதுவுமே இதில் ஏசியோட ப்ளோயர் சவுண்ட் தான் கேட்குது. ஒரு 120 போவோம். 110 கிட்ட போகும்போது ஏர் நாய்ஸ் லைட்டாக கேட்குது. இப்போ 120ல் இருக்கும். வாவ், MPVனாலும் கார்னரிங் சொல்லிட்டு நல்லா இருக்கு.
120க்கு மேலே ஏர் நாய்ஸ் கேட்குது. டயர் நாய்ஸ் பெருசாக கேட்கல, அதான் ஒரு பாயிண்ட் இங்கே. ஸோ அதனால் NVH இஸ் ஆல்சோ டீசென்ட். ஒரு ஸ்மூத்தான ஒரு கார், 7 பேர் சொகுசாக போகக்கூடிய ஒரு கார். இங்கே பாருங்கள், இதெல்லாம் பள்ளம் மேடாக தானே இருக்குது இந்த ரோடை பாருங்கள். ஸோ இந்த மாதிரி ரோட்டில் சஸ்பென்ஷன் வந்து நமக்கு எந்த ஸ்டிஃப்னஸையும் காமிக்கலை. இந்த மாதிரி பள்ளத்தில் நாங்கள் பெரிய பெரிய கார்லாம், இன்னும் இதை விட பெரிய காரு, இன்னும் இதை விட சின்ன கார்லாம் போகும்போது ஒரு மாதிரி அந்த இம்பாக்ட் டங் அப்படின்னு இருக்கும். இது அப்படியே அதை வந்து அரெஸ்ட் பண்ணுறதெல்லாம் பார்க்க முடியுது. ஸோ அதனால் இந்த காரோட டிரைவை கம்ப்ளீட் பண்ணோம் அப்படின்னா சிம்பிளாக ஒரு கம்ஃபர்டபுளான 7 சீட்டர் கார், டிரைவருக்கும் சரி பேசஞ்சருக்கும் சரி. மகளை வின்ஃபாஸ்ட் MPV7 நம்ம கூட இருக்குது. VF MPV7 அதோட கீ இது. இப்போ கீயை கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக மாற்றிட்டாங்க. முதல் VF6 VF7 கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் நார்மலாக இருக்குது. பட் இதை வந்து பியானோ பிளாக்ல ஃபினிஷ் பண்ணி தான் நல்லா இருந்திருக்கும். டோர் ஹேண்டில் ரெக்வஸ்ட் சென்சர்ஸ் வருது டிரைவர் டோரில், கோ டிரைவர் டோர்லையும் ரெக்வஸ்ட் சென்சர்ஸ் வருது. ஓகே, உள்ளே போவோம். காரோட லென்த் பெருசாக தான் இருக்குது, அதனால் கண்டிப்பாக ஸ்பேஸ் அதிகமாக தான் இருக்கும். அன்லாக் பண்ணால் ஆட்டோமேட்டிக் ஓவரையும் ஓப்பன் ஆயிரும். டோரோட வெயிட்டும் நல்லா தான் இருக்குது. இங்கே லெதர் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க, லெதர் ரேட். ஓகே, பேடு லெதர் டோர் பேடும் சரி, இங்கே இந்த ஹேண்ட் ரெஸ்ட்டும் சரி. ஸ்விட்சஸ் நீங்கள் பார்க்கலாம், ஸ்விட்சஸ் குவாலிட்டி ஓகே, பட் அதை சுற்றி வந்து பியானோ பிளாக் பண்ணியிருக்கலாம். ஸோ இதை வந்து நார்மலாக பண்ணிட்டாங்க. இதுதான் டோர் ஹேண்டில். ஸோ இதெல்லாம் பியானோ பிளாக்ல வந்து நல்லா இருந்தால் கொஞ்சம் பேசிக்காக போயிருக்காங்க. அதே மாதிரி இங்கே ஒரு டிஃப்ரெண்ட்டான பேட்டர்ன், இதுவும் வந்து ஹாட் பிளாஸ்டிக் தான். ஓகே, ஸ்பீக்கரோட டிசைன் பாருங்கள், 4 ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. இது வந்து சும்மா டிசைன் தான், பார்க்க வித்தியாசமாக இருக்குது. சில்வர் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. பாட்டில் ஹோல்டர்ஸ் நீங்கள் பார்க்கலாம், இப்போ சின்ன சின்ன பாட்டில் போட்டு வச்சிருக்கோம். ஸோ இதில் வந்து எப்படி பார்த்தாலும் ஒரு 1/2 லிட்டர் தான் வைக்க முடியும். 1 லிட்டர் வைக்க முடியுமானா கொஞ்சம் சாய்ச்சி வச்சா ட்ரை பண்ணலாம். ஓகே, டிரைவர் சீட்டு ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட்டு, அதே மாதிரி லம்பர் அட்ஜஸ்ட் பண்ணி எலக்ட்ரிக்கல் அட்ஜஸ்டபிள் கிடையாது. ஓகே, சீட்டோட தை லெவலை பாருங்களேன், நல்லா எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுத்துருக்கனால நல்ல தை சப்போர்ட் கிடையாது. ப்ரிஃபரேஷன் இருக்குது, பட் வென்டிலேட்டர் சீட்ஸ் இல்லை. ஓகே, இங்கே வந்து இந்த ப்ரௌன் நீங்கள் பார்க்கலாம், இது கொஞ்சம் ப்ரீமியமாக இருக்குது இந்த லெதரேட். ஓகே, இங்கே இன்டீரியரை பாருங்கள், ரொம்ப சிம்பிளாக இருக்கா, பிகாஸ் நமக்கு இங்கே ஸ்பீடோமீட்டர் காணாம், அது எல்லாமே இன்ஃபர்டைன்மெண்ட் கண்ட்ரோல் தான். நம்ம உள்ளே போய் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இங்கே ஒரு ப்ராப்பர் டெட் பெடல் இருக்குது பார்த்தீங்களா, நைஸ். இங்கே இது வந்து ஆட்டோமேட்டிக் தான். ஸோ அதனால் பிரேக் அண்ட் ஆக்ஸலரேட்டர் அண்ட் இந்த ஏசி வெண்ட்டோட டிசைனை பாருங்களேன், டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இதை சுற்றி பியானோ பிளாக் கொடுத்துருக்காங்க, சில்வர் இன்செட் பண்ணியிருக்காங்க. நைஸ், எல்லாமே நல்லா தான் இருக்குது. பட் கொஞ்சம் ஃபீச்சர்ஸை கம்மி பண்ணியிருக்காங்க. உள்ளேயும் போய் பார்ப்போம். இன்டீரியருக்குள்ளே வந்துட்டோம். இந்த காரில் புஷ் பட்டனே கிடையாது, பிகாஸ் காரை வந்து அன்லாக் பண்ணாலே கார் ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆயிரும். ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபீச்சர் தான் VS6, 7 அண்ட் இந்த MPV7 எல்லாத்துலேயும் அதே சேம் தான். நீங்கள் பார்க்கலாம், இந்த இடத்துல ஃபோன் வச்சுக்கலாம், பட் வயர்லெஸ் கிடையாது. 2 கப் ஹோல்டர் ஸ்ப்ளிட் அப் பண்ணி கொடுத்துருவாங்க. இது நல்ல விஷயம், தனித்தனியாக வச்சுக்கலாம். ஸோ ஒன்றா இருந்துச்சுன்னா கூட சில டைம் சரியாக செட் ஆகாது, சாயும். ஸோ பட் இந்த 2 கப் ஹோல்டர்ஸ் நல்லா இருக்குது. அண்ட் அதே மாதிரி இங்கே நீங்கள் அந்த கீ இதெல்லாம் போட்டு வச்சுக்கலாம். ஸோ இந்த இடத்துல ஸ்பேஸ் நல்லா இருக்குது. ஆனால் அப்படியே கீழேயும் பார்க்கலாம், கீழேயும் ஸ்பேஸ் இருக்குது. இதில் ஒரு சாக்கெட்டு, ஒரு C ஃபாஸ்ட் சார்ஜிங்கு, ஒரு USB 3 கொடுத்துருக்காங்க. இங்கே இந்த யூஸ் பண்ணியிருக்க பேட்டர்ன் பாருங்களேன், நல்லாயிருக்கு. ஓகே, அப்படியே வந்தோன்னா இங்கே சென்டர் ஆம்ரெஸ்ட், இது கீழே சரியான ஸ்பேஸ், பயங்கர டீப்பான ஸ்பேஸு. பட் அதில் கனெக்டிவிட்டி எதுவும் இல்லை. இந்த ஆம்ரெஸ்ட்டும் நல்லா பெருசாக இருக்குது. அதே மாதிரி 10.1 இன்ச் இன்ஃபோடைன்மெண்ட் ஸ்க்ரீன் கொடுத்துருக்காங்க. ஃப்ளோட்டிங் டைப்பில் தான் இருக்குது. ஆட்டோ டிமிங் IRVM கொடுத்துருக்காங்க. ஆனால் அதே மாதிரி லைட்ஸ் பாருங்களேன், ஒரே லைட்டாக கொடுத்துட்டாங்க. ஆட்டோ ஆஃபு, ஹசார்ட் இங்கே கொண்டு போயிட்டாங்க பாருங்களேன். இங்கே தானே பார்ப்போம் எல்லா கார்லேயும், பட் இங்கே இருக்குது பாருங்கள். அண்ட் சன்ஷேட் வேனிட்டி மிரர்ஸ் இல்லை, இங்கே கொடுத்துருக்கலாம், லைட்டோட கொடுத்துருக்கலாம். பிகாஸ் நம்ம கொடுக்குற பட்ஜெட் அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு பட்ஜெட் தான். ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் இதில் வருது, பட் ஏசிக்கு ஃபிசிக்கல் சுவிச்சஸ் இல்லை. ஸோ இங்கே பார்க்கலாம், ஏசி வண்டி இந்த டிசைன் நல்லா இருக்குது. ஆனால் அதே மாதிரி ORVM அதை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணால் கூட இதில் தான் பண்ண முடியும். இங்கே சுவிச்சஸ் இல்லை, சைல்ட் லாக் மட்டும்தான் இருக்குது. இதில் நீங்கள் பார்க்கலாம், லெஃப்ட்டு நம்ம கிளிக் பண்ணால் அந்த அசைது பாருங்கள், தெரியுதா உங்களுக்கு? இது நான் டச்சில் பண்ணிகிட்ருக்கேன் இப்போ. ஸோ நான் அதே மாதிரி ரைட்டு, அதே மாதிரி ஃபோல்டு, இப்போ பாருங்கள் ஃபோல்ட் பண்ணுறேன், அதே மாதிரி பாருங்கள் ஃபோல்ட் பண்ணுறேன், ஃபோல்ட் போத் அப்படின்னா ஃபோல்ட் ஆயிரும், அன்ஃபோல்டு. ஸோ அந்த மாதிரி ஸ்விட்சஸ் கொஞ்சம் ஃபிசிக்கல் ஸ்விட்சஸாக போயிருந்தால் நல்லா இருந்திருக்குமோன்னு தோணுது. ஆனால் அதே மாதிரி டிரைவ் மோட், ஈகோ, நார்மல், ஸ்போர்ட்டு, ரீஜன், லோ, மிட், ஹை, ஆனால் அதே மாதிரி டிஸ்பிளே பண்ணுமான்றதை கேட்குது. அதுக்கப்புறம் வந்து இப்போ ரெடி மோடில் இருக்குது. இப்போ நான் வந்து கியரை ஷிஃப்ட் பண்ணேன் அப்படின்னா ரெடி ஆயிரும். இங்கே பார்க்கலாம் கியர் ஷிஃப்ட்ரு, ஹேண்ட் கியர் ஷிஃப்ட்ரு, கீழே போச்சுன்னா டிரைவு, மேலே போச்சுன்னா ரிவர்ஸு, சென்டரில் வச்சா நியூட்ரலு, இங்கே கிளிக் பண்ணால் பார்க்கு. ஓகே, இதில் தான் இண்டிகேட்டர், வைப்பர் ரெண்டுமே சேம் தான். ஆட்டோ ஹெட்லாம்ப் வந்துடுது. ஆனால் அதே மாதிரி உங்களுக்கு வைப்பருக்குரிய செட்டிங் இங்கே வந்துடுது. ஃபைன், ரொம்ப சிம்பிளிஸ்டிக்காக பண்ணியிருக்காங்க. க்ரூஸ் கண்ட்ரோல் இங்கே வந்துடுது. இந்த சுவிச்சஸ் பார்க்க கொஞ்சம் நல்லா இருக்குது. இது பியானோ பிளாக்ல பண்ணியிருக்கலாம். ஹார்ன் நல்ல லவுடாக தான் இருக்குது. ஆனால் அதே மாதிரி ஏர் பேக் 4 ஏர் பேக் தான் வருது. 1 2 சீட்டில் 2. கர்டைன் கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும். இப்போ ஸ்டாண்டர்டாகவே 6 ஏர் பேக் கிட்ட போயிட்டாங்க. பட் இது வந்து இன்னும் கொஞ்சம் பேசிக்காக அவங்க பட்ஜெட்டில் கொண்டு வரணுன்றக்காண்டி ஒரு சில விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. இந்த பட்டனை கிளிக் பண்ணால் க்ளவ் பாக்ஸ் ஓப்பன் ஆகும், நல்ல ஸ்பேஸ். பட் இந்த காரில் ஒரு ரொம்ப சூப்பரான விஷயம் ஸ்பேஸ் தான்.
ஆனால் அதே மாதிரி வேறு என்னென்ன இருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா மெனுக்குள்ளே போனால் அது வயர்டு ஆண்ட்ராய்டு ஆப்பிள் கார்ப்ளே தான். ப்ளூடூத்தை நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம், பட் ஆண்ட்ராய்டு ஆப்பிள் கார்ப்ளே வயர்டு தான். ஆனால் அதே மாதிரி ரிவர்ஸ் கேமரா மட்டும்தான். கேமராவோட கிளாரிட்டி ஓகே, இன்னும் கொஞ்சம் ஹைக்யூவாக போயிருக்கலாம், 360 கொடுத்துருக்கலாம். இது வந்து பார்க்கிங் சென்சார்ஸ் ரியரில் வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். இதில் வந்து இந்த டோர் லாக் ஆகி இல்லை 15 கிலோமீட்டர்ஸ் போனால் டோர் லாக் ஆகணும், லைட்டு ஹார்னு லாக் அன்லாக் பண்ணணும், லைட் எரியணுமா ஹார்ன் அடிக்கணுமா ரெண்டுமே வேணுமான்னு செட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ட்ரிப் கம்ப்யூட்டர் உங்களுக்கு, ஆட்டோ ஹெட் லாம்ப்பு, அதுக்கப்புறம் ஃபாலோமி ஹெட் லாம்ப்பு, வைப்பர் சர்வீஸ் வந்து ஆட்டோ வைப்பர்ஸை நீங்கள் ஆன் ஆஃப் பண்ணிக்கலாம். ரியர்லேயும் ஆட்டோ இருக்குது பார்த்தீங்களா, ஓஆர்விஎம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இதெல்லாம் தனித்தனியாக கொடுத்துருணும். சென்ட்ரல் லாக் முதல் கொண்டு இதில் தாங்க இருக்குது, இங்கே பாரு. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் வந்து எத்தனை பேருக்கு பிடிக்கும்னு தெரில, உங்களுக்கு பிடிக்குமா அப்படின்னு சொல்லி நீங்கள் தான் சொல்லணும். அண்ட் பின்னாடி ஏசி வெண்டோட டிசைனை பாருங்களேன், வித்தியாசமாக இருக்கும். பின்னாடி சார்ஜிங்கும் இருக்குது. ஆனால் அதே மாதிரி சீட்டோட லெவலை பாருங்கள், பயங்கரமாக இருக்கும். எல்லாருக்குமே அட்ஜஸ்டபிள் ட்ரெஸ், 5-7 பேருக்கு அட்ஜஸ்டபிள் ட்ரெஸ். ஆனால் அதே மாதிரி தேர்ட் ரோ ஏசியை நீங்கள் இந்த சுவிட்சை வச்சு நீங்கள் ஆன் ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ அப்படி பார்க்கும்போது ஒரு காம்பேக்டான கார், டீசெண்டான ஃபீச்சர்ஸோட, ஒரு அத்தியாவசிய ஃபீச்சர்ஸோடு இருக்கக்கூடிய கார். ஆனால் அதே மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து டெக்கியாக போயிட்டாங்க. சுவிச்சஸ் இல்லாமல் ஃபிசிக்கல் சுவிச்சஸ் கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்குமோ அப்படின்றத என்னோட கருத்து. உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். மகளே, வின்ஃபாஸ்ட் VF MPV7 எப்படி இருக்குன்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்த்தோம். இப்போ இந்த காரோட பிரைஸ் பார்ப்போம். இந்த காரோட எக்ஸ்ஷோரூம் பிரைஸ் 24,49,000. இந்த காரோட ஆன் ரோட் பிரைஸ் பார்த்தீங்கன்னா 25,71,000. அப்ராக்ஸாக பார்த்தோம் அப்படின்னா ஒரு 26 லட்சம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். 26 லட்சத்துக்கு காம்படிட்டர் பார்க்கணும்ல. இந்த காரோட டைரக்ட் காம்படிட்டர் BYD EMAX7 தான். அதில் 55 kWh பேட்டரியும் 71.8 kWh பேட்டரி இருக்கு. 27 லட்சத்துல இருந்து 30 லட்சம் வரைக்கும் அவைலபிளா இருக்கு. நெக்ஸ்ட் கேரன்ஸோட கிளாவிஸ் EV இருக்கு. 42 kWh 51.4 kWh சொல்லி 2 பேட்டரி பேக்கப்ல இருக்கு. அதோட பிரைஸ் 18 லட்சத்துல இருந்து 25 லட்சம் தான். சொல்ல போனா டைரக்ட் காம்படிட்டர் கேரன்ஸ் கிளாவிஸ் தான். இங்க நம்ம 2 காம்படிட்டரை பத்தி பார்த்தோம். BYD EMAX7 வந்து கொஞ்சம் நெக்ஸ்ட் லெவல், இன்னும் கொஞ்சம் நீங்க பிரீமியமா எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா EMAX7 போலாம். பட் அதுல பெரிய பேட்டரி பேக்கப்னால போலாம், 71 இருக்கு அப்படின்னு. பட் இங்கே கிளாவிஸ் போனோம் அப்படின்னா கிளாவிஸோட ப்ரைஸும் இந்த காரோட ப்ரைஸும் ஆல்மோஸ்ட் சேம். இதில் 61 kWh கிடைக்குது உங்களுக்கு, கிளாவிஸில் 61 கிடைக்கிறது இல்லை. அப்படி பார்க்கும்போது ரேஞ்சும் உங்களுக்கு அதிகமாக கிளைம் பண்ணுறது வின்ஃபாஸ்ட் தான். ஸோ அப்படி பார்க்க ரியல் வேர்ல்டில் எவ்வளோ ரேஞ்ச் கிடைக்கும், 500க்கு மேலே கிளைம் பண்ணுறாங்க. பட் ரியல் வேர்ல்டில் பார்த்தோம்னா 420, 425 அப்படின்றது எதிர்பார்க்கலாம். இதுக்கு மேலேயும் எடுக்கலாம், இட் டிபெண்ட்ஸ் அப்பான் யுவர் டிரைவிங் கண்டிஷன். அதே மாதிரி இந்த காரில் ஃபீல் பண்ணுற 2-3 விஷயங்கள் மிச்ச கார்ஸில் ஃபீல் பண்ண முடியாது. ஓவரால் அந்த ஸ்பேஷியஸான கேபின், கம்ஃபர்ட் டிரைவு, ஒரு மாதிரி ஒரு ப்ளசண்டான டிரைவ் வந்து இந்த பட்ஜெட் மார்க்கில் இந்த காரில் கொஞ்சம் ஸ்பெஷல்னு சொல்லலாம். ஸோ அது என்னோட கருத்து. உங்களோட கருத்து என்ன அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். ஓவராலாக இந்த காரோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ்னு பார்த்தோன்னா ப்ரோஸ் நிறையா இருக்குது. ஸ்பேஷியஸான கேபின்னு, கம்ஃபர்ட்டு, ஓவராலாக டிரைவ் குவாலிட்டி, ஸ்மூத்னஸ், இதெல்லாம் நான் சொல்லுவேன். அண்ட் கான்னு பார்த்தோன்னா ஃபீச்சர்ஸ் லைக் இன்னும் கொஞ்சம் ஃபீச்சர்ஸ் லைக் வென்டிலேட்டட் சீட்ஸ். ஏன்னா 25 லட்ச ரூபா கொடுக்குறோம். வென்டிலேட்டட் சீட்ஸ் ஃபர்ஸ்ட் ரோவில் கிடச்சிருந்தா நல்லா இருந்திருக்கும். ஆனால் அதே மாதிரி கொஞ்சம் ஃபிசிக்கல் சுவிச்சஸ் இருந்தாலும் கொஞ்சம் நல்லா இருந்தது. ஏன்னா அவங்ககிட்ட ஃபிசிக்கல் சுவிச்சஸ் கிடையாது, நான் என்னோட எக்ஸ்பெக்டேஷனை சொல்கிறேன். ஆனால் அதே மாதிரி ஒரு சில இடத்துல இந்த பியானோ பிளாக் யூஸ் பண்ணிருக்கலாம் அப்படின்றது என்னோட கருத்து. ஸோ இதை தவிர நான் எதுவும் ஃபீல் பண்ணல. ஸோ ஃபீச்சர்ஸ் ஓரியன்டாக தான் சொல்கிறேன். ஏன்னா இதில் வந்து பர்ஃபார்மன்ஸ் பயங்கரமாக இருந்துச்சு. ஈகோ மோட்லேயே நல்லா இருக்குன்னு நான் சொல்லியிருந்தேன் உங்ககிட்ட. ஸோ அப்படி பார்க்கும்போது அதெல்லாம் அது ஒரு லெவல், அதெல்லாம் ப்ரோஸ்குள்ள எடுத்துகிட்டு போயிருங்க. கான் நான் சொன்னது எனக்கு இதெல்லாம் இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்றதான். ஏன்னா நம்ம கொடுக்குற பட்ஜெட் ஒன்று, அந்த பட்ஜெட்டுக்கு தகுந்த விஷயம் கண்டிப்பாக நம்ம எதிர்பார்ப்போம். அந்த எதிர்பார்ப்புக்கு நேராக ஒரு 3 விஷயத்த நான் வச்சிருக்கேன். உங்களோட கருத்துக்கள் என்னன்னு கமெண்ட் பண்ணுங்க. யாரும் இந்த காரை புக் பண்ணிருக்கீங்க இல்ல யாரும் டெஸ்ட் டே பண்ணி பாத்தீங்க, உங்களுக்கு என்ன தோணுச்சு அப்படின்றத கமெண்ட்ஸ் சொல்லுங்க. ஸோ இதான் ஓவரால் என்னோட கருத்து. எப்பவுமே கார் டிரைவ் ஸ்டார்ட் பண்ணும்போது சீட் பெல்ட் வியர் பண்ணிக்கோங்க, கூட சீட் பெல்ட் போட சொல்லுங்க, பக்கிள் யூஸ் பண்ணாதீங்க, டிரைவ் சேஃப்லி அண்ட் ரெஸ்பான்சிபிலி.